இங்கே தமிழில் பார்த்த கான்செப்ட் உண்மைதான். நம்ம எல்லாரும் ஓகேவா, நம்ம எல்லாரும் பேசிக்காக அங்கே சார்ட்டை பார்த்து பார்த்து ப்ராஃபிட்டுக்கு அடிக்ட் ஆனமோ இல்லையோ, லாஸ் ஆகிறதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மக்களை புரிஞ்சு கொண்டு ஏன் லாஸ் ஆகுறாங்க, எதனால் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற சீரியஸில் இது 5வது வீடியோ நினைக்கிறேன், 5வது 6வது வீடியோ நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு அளவுக்கு சரியா பெருசாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு நல்ல கான்செப்டாக இந்த கான்செப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கான்செப்டுக்குள்ள போயிடும். லாங் வீடியோ தான், கவர்ச்சிகள் எதுவும் இருக்காது, அதாவது எடிட் எதுவும் இருக்காது, டேரெக்டாக ஸ்பீச் தான், டேரெக்டாக அப்டேட் தான், மைண்டில் இருக்கிறதா அப்படியே டேரெக்டாக வீடியோவில் சொல்கிறது தான். கவர்ச்சியை தேடுவன் கல்வியை தேட மாட்டான் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவான். பேசிக்காக பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு புரோக்கர் சார்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறையா ஆப்ஷன் இருக்கும். சரியா, நிறைய ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். பைவட் பாயிண்ட்ஸு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டெய்லியில் என்ன இருக்குது, 5 மினிட்ஸில் என்ன இருக்குது, 10 மினிட்ஸில் என்ன இருக்குது. நம்மள இங்கே பல பேர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் சும்மா ஏதோ கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். நமக்கு தெரிஞ்ச 2 ஆப்ஷன், ஒன்று பை, இன்னொன்று செல்லு. கரெக்டாக, லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர். எவனாவது ஒருத்தன் டெலிகிராமில் கால் கொடுத்தான் அப்படின்னா அதை பார்த்துட்டு போயிட்டு இப்போ 100 ரூபா ப்ரைஸில் கால் கொடுத்தா அப்படின்னா அதை பார்த்துட்டு போயிட்டு இமீடியட்டாக போய் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுற இருக்கிற கியூரியாசிட்டியை மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுலையும், மார்க்கெட்டையா இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ப்ரோக்கரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல் டைம் ஹை என்ன இருக்குது, வால்யூம் என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, இது இவ்வளோ கான்செப்ட் கொடுத்ததில்ல, இதெல்லாம் உட்காந்து தேடி இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபலி 99% ஆஃப் பீப்புள் லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 5% மாதிரி 95% அப்படிங்கிற அக்யூரேசியை குறைச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாதுல்ல. புதுசாக டெய்லி பேசிஸை ஸ்ட்ராட்டஜி போட்டால் தான் வீடியோ பார்ப்போம். புதுசாக ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு விவாப் ஸ்ட்ராட்டஜி போட்டோமா, நாளைக்கு மூவிங் ஆவரேஜ் போடணும், நாளை கழிச்சு எம்ஏசிடி போடணும், அதுக்கடுத்து ஆர்எஸ்ஐ போடணும், பேட்மேன் ஸ்ட்ராட்டஜி, சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டால் தான் நான் கண்டினியூஸாக வீடியோ பார்ப்பேன், அப்படி தேடிக்கிட்டே இருப்பேன், அப்போ தான் நிறைய கமெண்ட் போடுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டீங்க. நீங்கள் எல்லாரும் லாஸ் ஆகுதுக்குன்னே மார்க்கெட்டுக்கு காசு கொடுக்குறதுக்குன்னே வந்தவங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய கான்செப்ட் இருக்குது. என்னடா திடீர்னு சம்மந்தமாக புரோக்கர் கான்செப்ட்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு தான் நிற்கிற கான்செப்ட். இங்கே பாருங்களேன், நம்மள எத்தனை பேர் இந்த பிட் அண்ட் ஆஸ்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நோட் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேர் இதை வாட்ச் பண்ணியிருப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்டுன்னு வச்சுக்கோமே, பிட் அண்ட் ஆஸ்க் நீங்கள் பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ அதெல்லாம் எது ப்ரோ பார்த்துக்கிட்டு, அதெல்லாம் வச்சு என்ன யூஸ் ப்ரோ இருக்குது, ஒரு யூஸ் இல்லை ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேரும், அது பார்ப்போம் ப்ரோ, ஆனால் அதை பார்த்து அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, அதனால விட்டுருவோம் ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேரும், அதை பார்க்கறதே பெரிய தலைவலியாக இருக்குது ப்ரோ, கடகடன்னு ஓடிடுது ப்ரோ, வேகமாக ஓடுது ப்ரோ, மாறிக்கிட்டே இருக்குது ப்ரோ, என்னன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது ப்ரோ அப்படின்னு ஒரு சில பேரும் சொன்னாங்க. இந்த கான்செப்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, என்ன மாதிரி ட்ரேடிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். இந்த பிட் அண்ட் ஆஸ்க் அப்படிங்கிறது யாரால கிரியேட் பண்ணப்பட்டது, பேசிக்காக இது ரீட்டைலரால கிரியேட் பண்ணப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா ரீட்டைலரால பெருசாக கிரியேட் பண்ணப்படல. பட் மார்க்கெட் மூவர்ஸ் இதை கண்டினியூஸாக கிளியர் கட்டாக வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இதை வச்சு தான் கம்ப்ளீட் பிஸ்னஸே பண்ணுறாங்க. அது எதானாலும் இருக்கலாம், சரியா, அது கூடாயில் இருக்கலாம், நிஃப்டியாக இருக்கலாம், பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், சென்செக்ஸ் இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த பிட் அண்ட் ஆஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிட் அப்படிங்கிறது பையர்ஸ், சரியா, இந்த பையர்ஸ் இந்த ப்ரைஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8340 ஓடிட்டு இருக்கு. இப்போ 8340 பையர்ஸ் பை பண்ண ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது கான்செப்ட். பட் செல்லர்ஸ் எங்கே செல் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, 8344 தான் செல் பண்ண ரெடியாக இருக்காங்க. நான் கரெக்டாக லைவ்ல ஓடுறத சொல்கிறேன், சரியா. அப்போ ஆஸ்ட்ங்கிறது செல்லர்ஸ் வில்லிங் டு செல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். கரெக்டாக இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் மூவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது ஆப்ரேட்டர் இருக்காங்க ப்ரோ, மார்க்கெட் மூவர்ஸ் இருக்காங்க ப்ரோ, அவங்க என்னோட ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு இங்கே நிறைய கான்செப்ட்லாம் சொல்லப்படுது. கரெக்டாக இந்த கான்செப்ட் இங்கே மேட்ச் ஆகும். நான் எப்படி மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. மார்க்கெட் மூவர்ஸ் எப்போவுமே இந்த பிட் அண்ட் ஆஸ்கை போட்டு ரெடியாக உட்காந்துருப்பாங்க, சரி, ரெடியாக உட்காந்துருப்பாங்க எல்லா இடத்துலையும். இப்போ 8300 அப்படின்றீங்கன்னா அப்புறம் கூட எடுத்துறேன், 8200 அந்த பிட் அண்ட் ஆஸ்க்கான வேல்யூ இருக்கும், 8500 கொடுக்கறதுக்கான இருப்பாங்க. அதாவது விற்கிறதுக்கும் ஆள் இருக்கும், வாங்குறதுக்கும் ஆள் இருக்கும். அப்போ பேசிக்காக இது எல்லா இடத்துலையும் ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் மூவர்ஸ். கரெக்டாக அப்போ பேசிக்காக இதை ஒரு எஃபிஷியன்ட் ட்ரேடிங்கை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட் படி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த மார்க்கெட் மூவர்ஸ் இப்போ இன்ஸ்டியூஷன்ங்கிறது ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. இப்போ ஜேன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் பல கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்படிலாம் தெரியலாம், தெரிஞ்சுக்காங்க ஃபர்ஸ்ட். சரியா, இந்த இவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் நடக்கும். யாரு முதல்ல அந்த ஆர்டரை ஃபில் பண்றா
அப்படின்னு ஒரு காம்படிஷன் இருக்கும். சரி, இதை பார்த்தா லிக்யூரிட்டி கிராப் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. யாரு முதல்ல இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன், இப்போ ராகுல் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோ, மக்களாக பாக்குற நீங்க வந்து ஒரு 10 பேர் பாக்குறீங்க அப்படின்னா 10 பேரும் 10 இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கோ. ஒரு ரீட்டைலர் ஒருத்தர் புதுசா நம்ம சேனலுக்கு வராருன்னு வச்சுக்கோ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நீங்க அசியூம் பண்ணிக்கங்க. இதான் சொல்றேன், எடிட்லாம் இருக்காது, பட் நீங்க கற்பனையில நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்க பிரெயின் ஸ்டார்டட் திங்கிங். சரியா? ஸோ பேசிக்காக திங்க் பண்ண வைக்கணும். அதை பார்த்துட்டு விஷுவலாக ஓ இதுதானா அப்படின்னு போயிடக்கூடாது. கரெக்டா? அப்போ திங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எடிட்டிங்லாம் கிடையாது. சரியா? ஸோ புதுசாக ஒரு ஆள் வந்து வராரு. இவர் வந்து முதல் டைமா பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, ஒரு வீடியோ பாக்குறாரு அப்படின்னா கமெண்ட் எடுத்து பார்ப்பாரு. பாசிட்டிவா போட்டுருக்காங்களா, நெகட்டிவா போட்டுருக்காங்களா, லைக் எத்தனை போட்டுருப்பாங்க, எத்தனை வியூவர்ஸ் இருக்கு, சரி எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கு, இது பேர் வந்து அனலிசிஸ். கரெக்டா? அப்போ இதே மாதிரி தான் இன்ஸ்டியூஷன் வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு ரீட்டைலர் வந்து உள்ள வந்து எனக்கு நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ டெலிகிராம்ல ஏதோ ஒரு கால் கொடுத்துட்டாங்க. கால் கொடுத்தோன்னா அதை பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மார்க்கெட்ல வந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த ஆர்டரை யாரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறா, அதாவது இப்போ நான் பை பண்றேன் அப்படின்னா அவங்க எனக்கு செல் பண்ணணும். கரெக்டா? யாரு ஃபர்ஸ்ட் கொடுக்குறா அப்படிங்கிறதுல அவங்களுக்குள்ள காம்படிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? இன்ஸ்டியூஷன்லாம் ஃபைட் பண்ணவே மாட்டாங்க, இன்ஸ்டியூஷன்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ்க்கு நிறைய மூவி இருக்கு. அந்த மூவி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, அந்த மூவி பேர் வேணாலும் சொல்லுவோம். நான் முன்னாடி பார்த்த மூவி, பட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இருக்கு. ஓகே, பட் கான்செப்ட் வந்துடும். இந்த ஓகே இப்போ யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கான காம்படிஷன் இங்கே இருக்கும். இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இப்போ கரண்டா பாருங்க, பிட் அப்படிங்கிறது வந்து 316லையும் ஆஸ்க் அப்படிங்கிறது 317லையும் சரி 13-14 இந்த சரி இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதை வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் என்ன வேல்யூல இருக்கு, என்ன ஸ்ப்ரெட்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்க இப்போ ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்களா, இதுல வந்து ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒரு இருக்கும். சரி, -267 இருக்கு ஸ்ப்ரெட். இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்றவங்களா இதை பேசிக்கா யூஸ் பண்ணாங்க. பட் ஆப்ஷன் பையரா, ஆஸ் ஆப்ஷன் பையரா இன்ட்ராடேல இந்த ஸ்ப்ரெட் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவோம். பட் ஓகே, ஆனா இந்த ஸ்ப்ரெட்னா என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு, ஆஸ்க் மைனஸ் பிட் இதுல ஒரு டிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் ஆப்ஷன் பையிங்க வந்து டிசைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏன் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இதை எப்படி நான் வந்து குட் ஸ்ப்ரெட் இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணலாம், இந்த இது ஓகேவான ஸ்ப்ரெட் இந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ணலாம், இந்த மாதிரி இருந்தால் நான் ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் வந்துடுறேன். கூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா கூடாயில் எம்சிஎக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காவே ₹1 ₹2 அப்படிங்கிறது வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ க்ரூட் ஆயில் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும், கமாடிட்டி இல்லை வேர்ல்டு மார்க்கெட் இல்லை கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ₹1 ₹2 வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல மார்க்கெட், நல்ல மார்க்கெட்ல கிளியரான ட்ரேட் இருக்கக்கூடிய மார்க்கெட். இந்த இடத்துல நீங்க ஆப்ஷன் பையரா உள்ள போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். சரியா? ஒன்று இது வந்து இதே 2ல இருந்து 3 4 இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகேயான மார்க்கெட். அந்த இடத்துல நீங்க ட்ரேடா பண்ணாம ஸ்கேல்பிங்கா எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். பெருசா அந்த வர ப்ராஃபிட்டை வச்சு ரிஸ்க் எடுத்துட்டே உட்காரும், இது வந்து 100 பாயிண்ட் கொடுத்துரும் 200 பாயிண்ட் கொடுத்துரும் அப்படிங்கிறத பண்ணாம ஒரு 100 பாயிண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை 50 பாயிண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, புக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பண்ணலாம். ஒருவேளை இந்த ஸ்ப்ரெட் வந்து 5 இதுக்கு மேல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 301 304 4க்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? ஒருவேளை 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஸ்கேல்பிங் கூட பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கை கட்டி அமைதியா மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிற வேடிக்கை பார்க்கணும். சரி, வேடிக்கை பார்க்கணும். அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுங்க, எத்தனை பாயிண்ட் இருக்கணும், எத்தனை ஸ்ப்ரெட் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. மெயின் கான்செப்ட் வந்துடும். இங்க வந்து வாலட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லப்படுது. கரெக்டா? வாலட்டிலிட்டி, ஹை வாலட்டிலிட்டி, லோ லிக்விடிட்டி. சரியா? லோ லிக்விடிட்டி இது வந்து எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வைடர் ஸ்ப்ரெட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். அதாவது வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருந்துச்சு, ஓகேவா, ஆனா லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மேல கீழே மூவ் ஆகுது. ஓகே, ரொம்ப ஃபாஸ்டா மேல கீழே கேண்டில் மூவ் ஆகுது. ஆனா வந்து அந்த இடத்துல ஒரு ரீட்டைலர் வால்யூமோ இல்லை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வால்யூமோ இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும். இதனாலதான் இந்த ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறத சொல்லிடுறோம். கரெக்டா? இதே இடத்துல இதே சேம் கான்செப்ட் தான் நேற்று உள்ள வீடியோல இருந்திருக்கும். கரெக்டா? அதோட எக்ஸ்டென்ஷன் கான்செப்ட் தான் இது அப்படின்னு வச்சுக்கோமே. என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பை அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். சரியா? பை அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். ஓகே, இந்த இடத்துல நீங்க பை கிளிக் பண்றீங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போடுறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, செல் அப்படின்னு கொடுத்து, கரெக்டா, செல் அப்படின்னு கொடுத்து லிமிட் அப்படின்னு கொடுத்துருவீங்க. நான் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறேன். இது வந்து எனக்கு என்ன ஆர்டரா கிரியேட் ஆகும் அப்படின்னா லிமிட் ஆர்டரா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 8300 நான் பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வந்து இல்லை ஒரு டார்கெட் போடுறேன், 8500 டார்கெட் போடுறேன். அப்ப எனக்கு என்ன அர்த்தம், என்னோட ஆர்டர் வந்து 8500 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? 8500 வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்னோட ஆர்டர் எங்க போகும், நான் செல் பண்றதுக்கு ஆர்டர் போட்டதுனால எனக்கு ஆஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடும். கரெக்டா? ஆஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடும். இப்போ இதே நான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன். கரெக்டா? இதுவுமே நான் செல் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு.
கரெக்டா? இந்த இடத்துல இப்போ இதே நான் வந்து ஒரு செல் ஆர்டர் போடுறேன், ஒரு செல் ஆர்டர் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து செல் ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்? எனக்கு வந்து அது பை ஆனாதான் அது ஸ்கொயர் ஆஃப் ஆனதா கணக்கு. கரெக்டா? அப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் செல் ஆர்டர்ல என்னோட ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பிட்டா மாறிடும் இந்த இடத்துல. ஆனா பட் எல்லா பிரைஸும் நம்மளோட இருக்குமான்னு கேட்டா கிடையாது. பேசிக்கா நம்ம ரிஸ்க் ரேஷியோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்றோம். கரெக்டா 1:2 டார்கெட் போடுறது, 1:3 போடுறது. அப்போ இதை பொறுத்து மாறுபடும். பட் இங்க இருக்கிற 301, 302, 303, 304, 8305, 306 இது எல்லா இடத்துலையும் மார்க்கெட் மூவர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. யார் வந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் வந்தாலும் நீங்க பை கட்டலாம் கொடுத்துருவேன், செல்லு கட்டலாம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வச்சு மெயினா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. கரெக்டா? இது வந்து எதுக்கு அப்படின்னா இந்த லிக்யூரிட்டியை கிராப் பண்றதுக்கு. எந்த லிக்யூரிட்டியை? ரீட்டைலரோட லிக்யூரிட்டியை கிராப் பண்றதுக்கு. இதனால தான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், இங்க 99% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லூஸ். யாரு? இன்ஸ்டியூஷன் இல்ல, ரீட்டைலர் தான். பிகாஸ் இன்ஸ்டியூஷன் ஹேவ் அன்லிமிட்டட் மணி, ரீட்டைலர் ஹேவ் லிமிட்டட் மணி அண்ட் லிமிட்டட் சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். கரெக்டா? அப்போ இந்த எஜுகேஷனை நீங்க பெருசாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வர 10 நிமிஷத்தை கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல யாரும் பார்க்கறது கிடையாது. நான் பார்த்து தனியாக உட்காந்து தெரிஞ்சிருக்கேன். பட் பரவாயில்ல, யாராவது ஒருத்தர் பார்த்தாலும் உருப்படியா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ ட்ரிக்கு வருவோம். சரியா? ஆப்ஷன் பை. இப்போ இவ்வளவு கான்செப்ட் நீங்க புரிய வச்சுக்க ராகுல், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு எப்படி ஆப்ஷன் பையில நான் ட்ரேட் எடுக்கட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் கான்செப்ட்டுக்கு வந்துடும். சரியா? எப்பவுமே நம்மளுடைய கான்செப்ட்ல மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து செகண்ட் பார்ட்லையும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அதை பொறுத்து ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்க, ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. சரியா? ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா எப்படி? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரேடிங் வியூல இந்த ஆப்ஷன் வரல அப்படின்னா நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க, செட்டிங்ஸ் போங்க. சரியா? செட்டிங்ஸ் போங்க. அதாவது நான் சார்ட்லயே வச்சிருக்கேன் பாருங்க, பிட் அண்ட் டாஸ்க் எங்க இருக்கு அப்படின்னு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து நீங்க செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸ் அப்படின்னு இருக்கா, அதில் கிளிக் பண்ணிட்டு டேரக்டா நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிட் அண்ட் டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஹிடன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே, நீங்க ஹிடனா போடாம இதோட வேல்யூ அப்படிங்கிறத போட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல கலர் சேஞ்சஸ் வேணும்னாலும் ஓகே, ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். அதாவது பை இது வந்து கிரீன் ஆகும், இதை வந்து கிரீன் ஆகும், அதை வந்து ரெட் ஆகும். சரியா? இது ஏன்னா பையர் செல்லரை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கிரீன் ஆகும், அது வந்து ரெட் ஆகும் இருக்கட்டும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு சில புரோக்கர்ஸ்ல வந்து எந்தெந்த பிரைஸ்ல, அதாவது அப் டு மேல ஒரு 30 பிரைஸ், கீழே ஒரு 30 பிரைஸ், எந்தெந்த பிரைஸ்ல அதிக ஆர்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பட் எதையும் யாரையும் ப்ரொமோட் பண்றதுக்கான வேலைகள் கிடையாது. பட் கான்செப்ட் பேசுவோம். சரியா? இது பாருங்க, 321, 325 இதோட ஸ்ப்ரெட்டுங்கிறது எப்படி இருக்கு? 3 ரூபா வித்தியாசங்கள் இருக்கு. கரெக்டா? 3 ரூபாயில இருந்து 4 ரூபா வரைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இது என்ன மார்க்கெட்? ஓகேயான மார்க்கெட், ட்ரேட் எடுக்கலாம். கரெக்டா? ட்ரேட் எடுக்கலாம். ஒருவேளை 5 ரூபா, 4 ரூபா, 5 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது வந்து பேசிக்கா எதை மீன் பண்ணுது? ஏன் அந்த 5 ரூபாய்க்கு மேல இருந்தா ட்ரேட் கூடாது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ நியூஸையோ இல்ல வந்து ஏதோ ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸையோ மீன் பண்றப்பதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுங்க. இப்போ பாருங்க, இப்போ 20, 22 அப்படிங்கிறது அப்போ ஓகே, ரெண்டு ஸ்பெட் தான் இருக்கு. இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா? கண்டிப்பா ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு 4 கான்செப்ட் இருக்கு. இந்த 4 கான்செப்ட் நான் தெளிவா சொல்றேன். வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகுது. சரியா? வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகுது. அதாவது வால்யூம்ங்கிறது வந்து இங்க இருக்கு பார்த்தீங்களா, இது வால்யூம்ங்கிறது வந்து மேலே போகுது. ஓகே, வால்யூம்ங்கிறது மேலே போகுது. இந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது ஸ்ப்ரெட் பெருசா இருக்குன்னா நம்மளுடைய கண்டிஷனுக்குள்ள இருக்கு. ஓகே, பெருசுனா 10 இருக்கு, வால்யூம் பெருசா இருக்கிற அந்த இடத்துல ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா எடுக்கக்கூடாத விஷயம். நம்மளுடைய கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா, குட் ஸ்ப்ரெட் எப்படி இருக்கும், குட் மார்க்கெட் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்கேல்ப் எடுக்கணும், அந்த கண்டிஷனோட இருக்கணும். சரியா? இப்போ வால்யூம் வந்து மேலே போகுது, ஸ்ப்ரெட்டும் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதாவது 2ல இருந்து 3 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய பிக் பிளேயர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அதனாலதான் அந்த வால்யூங்கிறது ஒரு மீடியம் ஸ்ப்ரெட்லையும், அதாவது ஒரு 2 to 3 பாயிண்ட் டிஃபரெண்ட்லையும். சரியா? இந்த வால்யூம் ஹைக் ஆகிறப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? பிக் பிளேயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்டிவா இருக்காங்க. யாரு? மார்க்கெட் மூவ்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அப்ப இது வந்து ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. அப்ப இந்த மார்க்கெட்ல தான் சரியா உங்களுக்கு சடன் பிரேக் அவுட் ட்ராப் மூவ்ஸ். ஓகே, இப்படி ஓகே, உங்களோட இது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் வந்து ஒரு 3ல இருந்து 4 பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி வால்யூமே ஸ்பைக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய பிரேக் அவுட்டுக்கு பேர் வந்து பிரேக் அவுட் கிடையாது, அது ட்ராப் மூவ். லைவா நடக்கிறது தான் காமிக்கிறேன். சரியா? இதை ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கோ. ஓகே, எனக்கு வந்து ஸ்ப்ரெட் வந்து 3.4 பாயிண்ட் இருந்துச்சு. கரெக்டா? 3.4 பாயிண்ட் இருந்துச்சு. என்னுடைய வால்யூமே ஸ்பைக் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த கண்டில் இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து அது பிரேக் அவுட் கிடையாது, அது வந்து ட்ராப் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். சரியா? இது போய் இன்னொரு 3 கான்செப்ட் இருக்கு. சரி, இன்னொரு 3 கான்செப்ட் இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணிடணும். நீங்க ட்ரேட் எடுக்கலாம், பட் ஆனால் பிரேக் அவுட் என்ட்ரிஸ் அப்படிங்கிறது நீங்க எடுக்கக்கூடாது. அங்கதான் நமக்கு ட்ராப் அப்படிங்கிறது நடக்கும். எழுபதாலும் ஒரு அடுத்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மினிட்ஸ் இன்னும் கிளியரா இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். பாருங்க,
வால்யூம் ஸ்பைக்கு. இது வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். எனக்கு இது ட்ராப்பான என்ட்ரியா இருக்கும். இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருந்தேன், ஒருவேளை எனக்கு இது பிரேக் அவுட் அப்படின்னு இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ட்ராப் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டாவது கான்செப்ட் சரியா, வால்யூம் வந்து சரியா, வால்யூம் வந்து லோவா இருக்கு. ஓகே, வால்யூம் வந்து லோவா இருக்கு, ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. ஓகே, அதாவது வால்யூம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா அது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட்டை மீன் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பேசிக்கா இந்த இடத்துல இது இப்படிதான் இருந்திருக்கும் பாருங்களா, வால்யூம் லோவா இருந்திருக்கு, இந்த இடத்துல நீங்க ஸ்ப்ரெட் எடுத்து பாத்தீங்க, இல்ல வேற ஏதாவது பேர் எடுத்து போட்டு பார்ப்போமா. கரண்டா கோல்டு ஸ்ப்ரெட் இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் ரெட் கால் போடுறேன். இன்னும் வரல. வால்யூம் எங்கப்பா, ஒரே நிமிஷம் அந்த இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, பேசிக்கா உங்களுக்கு சைடுவேஸ் மார்க்கெட் இங்க பாருங்களா, ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு 45 46, ஸ்ப்ரெட்டுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா வால்யூம் வந்து ஹையா தான் இருக்கு. ஒருவேளை அந்த வால்யூம் வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நீங்க என்ன மார்க்கெட் முடிவு பண்ணிக்கலாம், பேசிக்கா இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்போ சைடுவேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத இங்க கண்டுபிடிச்சிடலாமா. ஓகே, எந்த மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. அப்ப பிட் அண்ட் டாஸ்க் எந்த அளவுக்கு இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வருதா. ஒண்ணு, இப்போ இந்த ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, அதாவது டைட்டா இருக்குன்னா அந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட் சரி, அந்த மாதிரி 1 0.5 இப்படிதான் இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு வந்து வால்யூம்ங்கிறது வந்து ரைஸ் ஆகுது பாருங்களேன், வால்யூம்ங்கிறது ரைஸ் ஆகுது. இது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அப்படிங்கிறத ஒன்று கொடுக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸ்ட்ராங் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பவர்ஃபுல் பிரேக் அவுட்டா இருக்கும். அந்த அந்த பிரேக் அவுட்டோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணிடும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, ஒரு எனக்கு வரல ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பிட் அண்ட் டாஸ்க் இந்த இடத்துல சொல்றேன், இந்த இடத்துல பிட் அண்ட் டாஸ்க் வந்து சரியா எனக்கு வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வால்யூமும் ரேஸ் ஆயிருக்கு, கரெக்டாக வால்யூம் ரேஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து எனக்கு டைட்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நடக்கக்கூடிய பிரேக் அவுட் ஆட்டோமேட்டிக்கா நல்ல பவர்ஃபுல் பிரேக் அவுட்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்க பிரேக் அவுட் அப்படிங்கிறதால நிறைய பேர் இங்க ட்ராப் ஆகுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பிட் அண்ட் டாஸ்கோட கான்செப்ட் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் போட்டிருக்கோம். இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் நிறைய இருக்கு, இதை வச்சு நீங்க நிறைய கத்துக்கலாம். கம்ப்ளீட் மார்க்கெட்டே என்னால உங்களுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபேர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நம்ம போடுற வீடியோக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்பவே எங்களுக்கு பரவாயில்ல, இப்போ நிறைய கான்செப்ட் நம்மளால ஒரே வீடியோல சொல்ல முடியல. இப்போ 17 நிமிஷத்துக்கு மேல போயிருச்சு, 17-18 நிமிஷத்துக்கு மேல போயிருச்சு. அப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் இந்த வீடியோ சீரிஸா கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பட் நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் லிக்விடிட்டி இருக்கு. ஓகே, ஸ்ட்ராங் லிக்விடிட்டி இருக்கு. இந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்டான இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நீங்க பண்ணலாம். ஒருவேளை வால்யூம் வந்து அதிகமா இருக்கு, ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப வைடா இருக்கு, அதாவது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லிக்விடிட்டி இல்லை, இந்த இடத்துல வந்து நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அது மாதிரி வால்யூம் வந்து அப்பில் இருக்கு, ஸ்ப்ரெட்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஓகே, அதாவது ஒரு நம்ம பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கும், ட்ராப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ இதே சேம் கான்செப்ட்ல வால்யூம் வந்து டைட்டாக இருக்கு, கம்மியாக இருக்கு, ஸ்ப்ரெட்டுமே டைட்டாக இருக்கு அப்படின்னா சரியா, வால்யூமே லோவா இருக்கு, ஸ்ப்ரெட்டுமே டைட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டை மீன் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. அது மாதிரி ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு, ஸ்ப்ரெட் ரொம்ப டைட்டா இருக்கு, ஆனா வந்து வால்யூம் வந்து அதிகமா இருக்கு, அது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டா இருக்கும், அதோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. நான் கடைசி வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயிலையும் காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு. நீங்க வீடியோ பார்த்துட்டு போயிட்டு க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அங்க பாருங்க இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பாருங்க, 2 இருக்கு. ஓகே, எனக்கு வால்யூம் ரேஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரேஸ் ஆகல. ஓகே, ரேஸ் ஆகல. வால்யூம் ரேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. இதுக்கப்புறம் கூட என்ன நடந்துச்சு நடக்கல அப்படிங்கிறது நீங்க எனக்கு பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.